வணக்கம். இப்ப நீங்க ஒரு கோவையில ஒரு 10 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ஆட்கள். அதாவது இப்பலாம் சமீப காலமா நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இது திருப்பி திருப்பி தொடர்ந்துட்டே இருக்கு. என்ன ரீசன்னா, நீங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படல. தண்டனை கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். கொண்டு போயிட்டு விசாரணைன்ற பேர்ல கொஞ்ச நாள் உள்ள அடைச்சி கறி சோறை போட்டு வைக்கிறதுலாம் வேஸ்ட். இவங்கள இந்த சவுதில எல்லாம் எப்படி தண்டனை கொடுக்குறாங்க? பொது இடத்துல வச்சு பாதிக்கப்பட்டவங்களை கொடுத்து அவங்க கையிலேயே நீதியை கொடுத்துடுறாங்க. தண்டனை கொடுங்க சொல்லிட்டு அந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கணும். கடுமையான தண்டனைகள். அதாவது அவங்க இன்னொரு குழந்தையில அவன் பொண்டாட்டி கூட அவங்க நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். அதனால இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, பெண்கள் மீதான வன்கொடுமை அதிகமாகிறப்போ அவங்களுக்கு எல்லாம் பாரபட்சமே பார்க்க கூடாது. அவங்களுக்கு எல்லாம் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை ஏதாவது இருக்கணும். அதனால தயவு செய்து வருங்காலங்கள்ல இந்த மாதிரி குழந்தைகள், அதாவது அந்த குழந்தை சாகிறதுக்கு எவ்வளவு வழியில துடிச்சிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அதாவது அந்த பெத்த தாயோட வயிறு எவ்வளவு கஷ்டப்படும். தயவு செய்து இந்த மாதிரி குற்றவாளிகளை வெளியே விடாதீங்க. அதிகபட்ச மரண தண்டனை கோர்ட்டோ போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரில கொண்டு போகாம பொது இடத்துல வச்சு பப்ளிக்கா பார்த்தாதான் அடுத்த ஆண்கள் இன்னொரு குழந்தை தொட மாட்டாங்க, இன்னொரு பெண் மேல் கை வைக்க மாட்டாங்க. அதனால தயவு செய்து அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நன்றி.